தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டெல்லியில் மாணவர்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்து உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அது டெல்லியில் பிஜேபியினர் நடத்திய நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தின் போது போலீசார் கடுமையான தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 2 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கொடூரமான இந்த தாக்குதல் நடத்திய போலீசார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக இந்த விசாரணைக்கு வர இருக்கிறது. அதாவது கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தின் போது பெல்லட் கன், அதே போன்று மின்சாரம் மூலம் ஷாக்கடிக்கும் கருவிகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது, அப்படி அந்த அளவுக்கு வன்முறை எதுவும் நடைபெற்றதா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகவே இந்த தாக்குதலுக்கு காரணமான போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அதிரடிப்படை தலைவர் நடத்திய விசாரணையில் 7 முறை இந்த கன்னாட் பிளேஸ் பகுதியில் மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று மின்சாரத்தின் மூலம் ஷாக் அடிக்கும் கருவியும் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உயர்மட்ட விசாரணைக்கு பிறகு டெல்லியில் நடைபெறும் போராட்டங்களில் அடுத்து உத்தரவு வரை இதனை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில்தான் இந்த வழக்குகள் இந்த விசாரணைக்கு வர இருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.